ஆன் பண்ணியாச்சு சார். கன்ஃபார்ம். சார் மக்களே கவனிங்க. இப்போ நான் வந்து கிளாஸ் வந்து நடத்திட்டே இருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா யாரை கேட்கலாம், ஜென்ரலாக என்ன பண்ணுவேன், நான் யாரோ அவரை கூப்பிட்டு கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஓகேவா, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் அறிஞர் நான் கேட்குறேன், கான்ஸ்டியூஷன் என்னென்னு கேட்குறேன். ஓகேவா, நீங்கள் எல்லாரும் உங்கள் எல்லாரோட எய்ம் என்னென்னா அவன் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுதான் யோசிச்சு வச்சுக்கணும். ஓகேவா, அவனுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரெயின் திக் ஆகுதுன்னு அர்த்தம். சொல்ல புரிஞ்சா, கிளாஸில் கவனிக்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகாது, மறந்துடும். ஆனால் திங்க் பண்ணுறீங்களே அதுதான் உங்கள் ஃபியூச்சர் யூஸ் ஆகும். என்ன பண்ண யூஸ் ஆகும்? அப்புறம் என்னோட ஃபுல் கிளாஸோட எய்மே உங்களுக்கு திங்க் பண்ண வைக்கிறதா எய்ம். ஓகேவா, இப்போ உங்களை கூப்பிட்டு அப்பா உன் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணீங்க உடனே அது பண்ணலன்னா கிளாஸ் வேஸ்ட். சொல்ல புரியுதா? இல்லைன்னா நீ மற்ற கிளாஸுக்கு போயிருக்கலாம், கிளாஸ் நடத்துவாங்க, அப்படி லாஸ்ட் கிளாஸில் உட்காந்துட்டு ஃபுல்லாக கேட்டு தான் பண்ணலாம், வந்துடலாம். இப்போ இங்கே கிளாஸில் உட்காருறீங்கன்னா உங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்னது? ஆன்சர் பண்ண அவசியம் கிடையாது, திங்க் பண்ணணும், தப்பாக வச்சு வச்சுக்கணும். ஓகேவா, சும்மா எக்ஸாம் சொல்லலாம். நீ ட்ரை பண்ணுறியா? கான்ஸ்டியூஷனாக என்ன இப்போ நீங்களாம் யோசிக்கிறீங்களா? அது மட்டும் சொல்லுங்கள். அது உடனே நடக்காது, நான் ட்ரை பண்ணாலும் நடக்காது. நான் ஸ்கூலில் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்து மைண்ட் ஆகாது, திங்க் ஆகாது. அது கொண்டு வந்துருங்க. அதை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். வேடிக்கை பார்க்குறது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஓகேவா, அதேமாதிரி தெரியலன்னு சொல்லலாம், தப்பாக சொல்லலாம், திட்டலாம் உங்களுக்கு சொல்லலாம். ஓகேவா, ஆனால் நீங்கள் எதுக்கு இன்னும் முக்கியம், நீங்கள் யோசிக்கிறது மட்டும் தான் முக்கியம். ஆன்சர் கரெக்டு வருதுன்னு முக்கியம். ஆன்சர் கரெக்டாக தப்பு முக்கியம் கிடையாது. என்ன பண்ணணும், என்னோட எய்மே நீங்கள் திங்க் பண்ணுறது தான். ஓகே, திங்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து நீ கான்ஸ்டியூஷன் நான் கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணணும்? கான்ஸ்டியூஷன் என்ன சும்மா எதாவது சொல்லுங்கள், போடா என்ன இதுதான் சொல்லுங்கள், தெரிய சொல்லிட்டு இல்லை. இப்போ என்னன்னா ஒரு வேளை அவன் வந்து கான்ஸ்டியூஷன்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தானா நீங்கள் மைண்ட் வேறு வந்துருக்குல்ல, நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அவன் இதை சொன்னால் நான் அதை சொன்னேன், ஓகே நான் வந்து இதை அப்போ வந்து ஓகே ஓரளவுக்கு நல்லா சொல்லியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கலாம். இல்லைன்னா நம்ம இல்லைனா வேறு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம். அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் எடுத்துக்க முடியும். சொல்ல புரியுதா? நீங்கள் யோசிக்கிறத கம்பேர் பண்ணி இவன் நம்மளை விட வேறு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்க முடியும்? நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்? என்ன பண்ணால் மட்டும்தான் கிளாஸ் ரூமில் ஒரு கிளாஸோட மெயின் வேலையே பசங்களை திங்க் பண்ண வைக்கணும். என்ன பண்ண வைக்கணும்? ஏதாவது வார்த்தை சொல்ல வைக்கணும். ஆனால் அது பண்ண மாட்டாங்க, அவங்க நடத்தி போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா, நீங்கள் இது காம்படிட்டிவ் எக்ஸாமா இல்லை யார் வேணால் பார்க்க வைக்கலாமா? காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே, யார் நல்லா சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஒரு 1000 சீட்னா அப்போ என்னோட எய்மே வந்து நீங்கள் நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே எங்கே போனால் படிச்சுருவீங்க, இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்போது கிளாஸ் ரூமில் ஒரு 2 மணி நேரம் வேலை என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு இவன் ஆன்சர் பண்ணுறதை விட நம்மளே ஆன்சர் பண்ணி பார்க்குறேன், அவன் சொல்கிறத விட நான் பெட்டராக சொல்லி பார்க்குறேன்னு யோசிச்சு இருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நான் சொல்கிறது வந்து மோஸ்ட் இங்கிலீஷாக இருக்கும், பட் முக்கியம், எல்லாருக்கும் முக்கியம். ஓகேவா? நிறைய சொல்லியா? ரெடியா? நான் எழுதுறேன், என்ன சொல்லுவேன்? ஹேண்ட் ரைட்டிங் சரி கிடையாது. சீமானிசம் என்ன இசம்? இசம்னாலே என்னன்னா ஒரு ஐடியா வச்சுக்கலாம். இசம்னாலே ஒரு ஐடியா. இப்போ சீமானிசம்னா என்ன அர்த்தம்? என்னவா இருக்கும்? சீமான் சொல்கிறத கேட்கணும், என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வேலை வந்து இப்போ சீமான் இருக்காருல்ல, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சீமான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். என்ன ஆகிட்டார்? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்தியாவில் என்ன இருக்குன்னா சீமானிசம் தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க வச்சுக்கலாம். அது என்ன அர்த்தம்? இது கரெக்டாக பாருங்களேன், ரூல் ஆஃப் சீமான் சொல்லலாமா? கரெக்டாக அவர் என்ன பாயிண்ட்லாம் சொல்கிறாரோ அதான் ரூல். அது என்ன? சீமானிசம். இது புரிஞ்சா? ஓகே, இப்போ அப்போ இந்தியாவில் பற்றி யாருக்கு அதிகமாக பவர்? சீமானுக்கு தானே. ஏன்னா அவர் என்ன ரூல்ஸ் கொடுப்பாங்க? சீமானிசம். இப்போ அடிச்சிடுறேன், சீமானிசம் அடிச்சுட்டு கான்ஸ்டிடியூஷனலிசம் போட்டுக்கலாம். கான்ஸ்டிடியூஷனலிசம் இப்போ என்ன புரிஞ்சா உங்களுக்கு? ரூல் ஆஃப் என்ன வரும்? ரூல் ஆஃப் லா பண்ணலாமா? ரூல் ஆஃப் லா இது புரிஞ்சா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் என்ன புரிஞ்சா? ஃபஸ்ட்டு சீமானிசம் போட்டேன், ரூல் ஆஃப் சீமானிசம். இப்போ சீமான் அடிச்சுட்டேன், கான்ஸ்டியூஷன் போட்டேன், ரூல் ஆஃப் லா. இப்போது இந்தியாவில் எக்ஸாம் சொல்கிறேன், இப்போ இந்தியாவோட பிஎம் வந்து சீமானே வச்சுக்கலாம், அண்ணன் சீமானே வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்தியாவில் இப்போ என்ன கிடையாது, ரூல் ஆஃப் சீமானில் வச்சுக்கலாம். எது இருக்குது? கான்ஸ்டியூஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது இருந்துச்சுன்னா சீமானுக்கு அதிக போகிறேன், கம்மி போகிறேன், கம்மி போகிறது புரிஞ்சுச்சா? ஆனால் சீமானிசம் இருந்தால் அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, அப்போது எந்த கண்ட்ரியில்
அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் கான்ஸ்டியூஷன் இருக்கும். எல்லா கண்ட்ரிலையுமே உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையுமே என்ன இருக்கும்? கான்ஸ்டியூஷன். ஆனால் எல்லா கண்ட்ரிலையுமே கான்ஸ்டியூஷனலிசம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? கான்ஸ்டியூஷன் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நானே ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதிக்கலாம். கான்ஸ்டியூஷன் எழுதி என்ன பண்ணிப்பேன்னா இந்த ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷன் பவர் எனக்கு தான் பவர்னு சொல்லி என்ன பண்ணிப்பேன்? சீமானிசம் பண்ணிக்கலாம். அப்போ எல்லா ஊர்லேயுமே கான்ஸ்டியூஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் சில கண்ட்ரியில் மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்கும். ஓகேவா? அப்போது எந்த கண்ட்ரியில் கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்கோ அந்த கண்ட்ரியில் யாருக்கு பவர் குறைஞ்சி போச்சு? யாருக்கு பவர் குறைஞ்சி போச்சு? இப்போ சீமானி பவர் அதிகமாக கம்மியா? அப்போ பிரைம் மினிஸ்டர் கம்மினா யாருக்கு அதிகம்? மக்களுக்கு அதிகம் வச்சுக்கலாமா? ஓகேவா? சீமானிசம் வேணாம், கான்ஸ்டிடியூஷன் வச்சுக்கலாம் நம்ம பண்ணுறதா என்ன அர்த்தம்? மக்களுக்கு அதிகம் வச்சுக்கலாமா? இது புரிஞ்சா? இந்த வார்த்தை எழுதிங்க, கான்ஸ்டிடியூஷன் வார்த்தை எழுதிங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரா படிங்களா? ஆர்பிட்ரரினஸ். ஆர்பிட்ரரினஸ் அப்படின்னா தன்னிச்சையாக செயல்படுறது. எப்படி செயல்படுறது? இப்போ இந்தியாவில் சீமானிசம் வந்துச்சுன்னா அவர் தன்னிச்சை செயல்படுவாரா இல்லை கண்ட்ரோலாக செயல்படுவாரா? இப்போ ஒரு கண்ட்ரியில் கான்ஸ்டிடியூஷனலிசம் இருந்துச்சுன்னா என்ன இருந்துச்சுன்னா இதுக்குமே இருக்காதா? இது இருக்காது. ஆர்பிட்ரஸ் இருக்காது. ஆர்பிட்ரேஷன் அர்த்தம் அது இருக்காது. ஏன்னா இது இருக்குது அங்கே ரூல் ஆஃப் லா. ஃபாஸ்ட்டாக இதுக்கு இது வரைக்கும் என்ன பார்த்தோம் வரைக்குமார்? இப்போ கான்ஸ்டிடியூஷனலிசம் இருந்துச்சுன்னா ஸ்டேட்டுக்கு பவர் கம்மியாக அதிகமாக? ஸ்டேட்டுக்கு பவர் அதிகமாக கம்மியாக? ஸ்டேட் நம்ம என்னது ஜென்ரலாக ஸ்டேட் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் மாநிலம் சொல்கிறீங்கல்ல அதை வந்து இங்கிலீஷில் ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ப்ராவின்ஸ். கீழே லோக்கல் பஞ்சாயத்து இருக்குல்ல அந்த லோக்கல் சொல்லுவாங்க. மொத்தம் 3 அமைப்பு இருக்கும். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் முக்கியம். ஓகேவா? என்னது? ஸ்டேட். இங்கேயும் ஒரு கவர்மெண்ட் இருக்கும். ப்ராவின்ஸ்லேயும் தமிழ்நாடுன்றது அது ப்ராவின்ஸ். PROVINC. ஓகேவா? அதே மாதிரி கீழே லோக்கல் லெவல் எலெக்ஷன் இருக்குல்ல இது லோக்கல் பாடி. இந்த மூணுக்கும் ஸ்டேட்டுக்கு என்ன பவர், ப்ராவின்ஸுக்கு என்ன பவர், லோக்கலுக்கு என்ன பவர், மக்களுக்கு என்ன பவர் எல்லாம் எல்லாம் இருக்கும். கான்ஸ்டியூஷன் இருக்கும். என்ன இருக்கும்? எல்லாருக்கும் என்ன பவர்? அது ஓகே விட்டுருங்க. ரெண்டா கொஸ்டின் நான் இப்போ கான்ஸ்டிடியூஷன் இருக்குது வேஸ்ட். நோங்களேன் எல்லா கண்ட்ரிலையுமே கான்ஸ்டியூஷன் மட்டும் இருக்கிறது வேஸ்ட். என்ன பண்ணலாம்? இப்போ ஸ்ரீலங்கா இருக்குல்ல, இப்போ ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணலாம்னா அதிபர் இருக்காருல்ல அவர் என்ன பண்ணிப்பாருன்னா அது தேவை மாற்றிப்பார் கான்ஸ்டியூஷன். புரிஞ்சா? இந்த ஸ்ரீலங்காவில் நான் என்ன பண்ணலாம்? 15 வருஷம் நான் தான் சிஎம், நான் தான் பிரைம் மினிஸ்டர் எழுதிட்டு என்ன பண்ணலாம்? இருக்க முடியும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஊரில் வந்து கான்ஸ்டியூஷனிசம் இருக்கா சீமானிசம் இருக்குன்னு அர்த்தமா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? அப்போது சில கண்ட்ரியில் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனிசம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து யூகே தெரியுமா? யூகே என்ன அர்த்தம்? அது ஓகே. இன்னொரு பேர் பிரிட்டன். அந்த கண்ட்ரிலே கான்ஸ்டியூஷன் கிடையாது. சொல்ல புரிஞ்சா? அவங்க கிட்ட நம்ம இருந்தோம். அந்த கண்ட்ரிலே கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஆனால் இந்தியாவில் என்ன உண்டு? கான்ஸ்டியூஷன் உண்டு. அப்போ என்ன சொல்லலாம்? யூஎஸ் தெரியுமா? யூஎஸ்ல இருக்கிற கான்ஸ்டியூஷனிசம் டிஃபரன்ஸ் புரியும். ஓகேவா? அப்போ நம்ம இந்தியாவில் இருக்குது. அப்போ இந்தியா வந்து இந்த கான்ஸ்டியூஷனிசம் எங்கிருந்து இன்ஸ்பைரிங்? யூஎஸ்ஏவா யூகேவா? யூஎஸ்ல. ஓகே ஓகே அகைன் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எழுதிங்க கவனிக்கிறீங்களா? முதல்ல அதில் சொல்லுங்கள். இல்லைன்னா என் மைண்ட் ஓடாது. இப்போது மறுபடியும் கேட்குறேன். யாரை கேட்கலாம்? நீ ஆன்சர் பண்ணுறியா? இப்போ கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது பெஸ்ட்டா கான்ஸ்டியூஷன் இருக்கிறது பெஸ்ட்டா? யாருக்கு பெஸ்ட்டு? ஓகேவா? இப்போ கான்ஸ்டியூஷன் இருந்துச்சுன்னா யாருக்கு பெஸ்ட்டு? பீப்புளுக்கு பெஸ்ட்டு. யாருக்கு பெஸ்ட்டு கிடையாது? ஸ்டேட்டுக்கு பெஸ்ட்டு கிடையாது. என்ன பண்ணலாம்? இப்போ வெறும் கான்ஸ்டியூஷன் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? ஜனக்கு ஏற்ற மாதிரி அடிக்கலாம். அப்போது ஒரு கண்ட்ரியில் வந்து கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்குனாலே அதுக்கான காரணம் வந்து மக்களுக்கு பவர் அதிகம் அர்த்தம். இது புரிஞ்சா? ஓகே அகைன் சொல்கிறேன். சீமானிசம் இருக்குன்னா பவர் மக்களுக்கு அதிகமா ஸ்டேட்டுக்கு அதிகமா? புரிஞ்சா? இப்போ பேசுங்களேன். இப்போ இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கு வச்சுக்கலாம். ஏற்கனவே சீமானிசம் இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது மாற்றிய வச்சுக்கலாம். இப்போ சீமான் நினைக்கிறாரு. ஓகே அப்போது கான்ஸ்டியூஷன் என்ன சொன்னேன்? மீனிங் என்ன சொன்னேன்? கான்ஸ்டியூஷன் சொன்னால்
ரூல் ஆஃப் என்ன அர்த்தம்? ரூல் ஆஃப் லானா இந்தியாவில் வந்து நீங்கள் எந்த விஷயம் பண்ணினாலும் ஒரு லா இருக்கும். அந்த லா பார்த்து பண்ணணும். ஒரு பிரைம் மினிஸ்டரையோ இல்லை வந்து ஒரு கலெக்டரையோ பார்த்து பண்ண மாட்டோம். ஒரு லா இருக்கிறதும் அந்த லா பார்த்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டெய்லி லைஃப் என்ன பண்ணிக்கலாம். புரிச்சுல? ரூல் ஆஃப் லா தான், லைஃப் ஆஃப் லா தான் நம்மக்கிட்ட. ஓகேவா? அப்போது சீமானே வேணாம், வேறு ஸ்பேஸ் சொல்லு. உங்களுக்கு ஆசை இல்லையா பிரைம் மினிஸ்டர் ஆகணும்? கமலஹாசன். கமலஹாசன். சரி, ஓகே. இப்போ இந்தியாவில் என்ன இருக்குது? ரூல் ஆஃப் லா இருக்கா, ரூல் ஆஃப் கமல் இருக்கா? இப்போ ஒரு என்ன வச்சுக்கிறாருன்னா, அப்புறம் இன்னொரு வார்த்தை எழுதுறது மீறி சொல்லிட்டோம். இங்கே போர்டில் தெரியுது தானே? போர்டு தெரியுது உனக்கு? போர்டு தெரியல உனக்கு? இதுக்கு என்ன மீனிங் ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம் மீனிங் புரியாது. அது அழக்கூடாது, அதை பார்த்து நோ. ஓகேவா? நம்மளால முடிஞ்ச ஹேண்டிங் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இதுக்கு மீனிங் புரியுதா? மீனிங் ட்ரை பண்ணுவோம்ப்பா. ப்ரொசீஜர் அர்த்தம். ப்ரொசீஜர் அர்த்தம். ப்ரொசீஜர் அர்த்தம். டேய், ப்ரொசீஜர் அர்த்தம். ஏன்னா நீங்கள் மனசு தான் யோசிக்கணும், மைண்ட் வாய்ஸ். நீங்கள் எனக்கு காலம் உள்ளே ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை, உங்கள் பேர் என்ன? ஜெயபிரதா. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லான்னு அர்த்தம். லா ப்ரொசீஜர் படி நம்ம நடந்து போன அர்த்தம். ரூல் ஆஃப் லா ஒன்று தான், ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஓகே. இப்போ நான் வந்து கமல் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாருன்னா, இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா ரூல் ஆஃப் லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம எந்த ப்ரொசீஜர் பண்ணாலுமே லா பேஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்போ நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். என்ன பண்ணுறாருன்னா, பார்லிமெண்ட்டில் நான் தானே மெஜாரிட்டி அதிகம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மெஜாரிட்டி எனக்கு பிடிச்ச சட்டம், எனக்கு பிடிச்ச லா நான் என்ன பண்ணுறேன், பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு சட்டமாக மாற்றிடுறேன். சட்டமாக மாற்றிட்டு எனக்கு பிடிச்ச பண்ணலாம் தானே. இப்போ எக்ஸாம்பிள், நாளைக்கு ஒரு டேக்ஸ் வாங்கணும்னு வச்சுக்கலாம். மக்கள்கிட்ட இருந்து டேக்ஸ் வாங்கணும். ஆனால் அது லா இல்லை. அப்போ லா இல்லாததுனால என்ன பண்ணுறது, என்னால் மக்கள்கிட்ட போயிட்டு காசு கேட்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பார்லிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ரொசீஜர் சொன்ன மாதிரியே ஒரு லா உருவாக்கிட்டு இந்த லா பேஸ் பண்ணி வாங்கலாம் தானே. வாங்கலாமா இல்லையா? அப்போ வந்து கரெக்டாக வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது அப்படியே இருக்கட்டும். போலீஸ் இருக்குல்ல, போலீஸும் ஸ்டேட் ஒன்று தானே, கலெக்டரும் ஸ்டேட் ஒன்று தான். ஸ்டேட்னா யாரு? சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆளு தான் போலீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளு தான் கலெக்டர். எல்லாருமே லா பேஸ் பண்ணி தான் நடக்கணும். ஓகே. ஓகே. அப்போ லா உருவாக்கலாம் தானே, உருவாக்கி மாற்றலாமா? என்ன ஐடியா பண்ணலாம்? ஐடியா கொடுங்க. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு தெரியாது முதல்ல. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு தெரியல. என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை சொல்லுங்க. சொல்கிறா ஒரு ப்ராப்ளம் சொன்னல, டோன்ட் சே இல்லையா? டோன்ட் சொல்லிட்டு மேம் சொல்லு. இப்போ கமல் வந்து பார்லிமெண்ட்டில் போய் சட்டம் சொல்லு. எல்லாமே லா படி தான் பண்ணணும்னா, நான் ஒரு லா உருவாக்கிறேன் பார்லிமெண்ட்டில். அந்த லா பேஸ் பண்ண ப்ரொசீஜர் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் உங்கள்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறேன், பண்ணலாம் தானே. அப்போ இதை எப்படி சரி பண்ண ஐடியா கொடுங்க. நீ ஐடியா கொடுப்பா, என்ன பண்ணலாம்ப்பா, இதை எப்படி சரி பண்ணலாம் ஐடியா கொடுங்க. சிரிக்க கூடாது, என்ன தேவையான கேவலமாக இருக்கும். சொல்லு. நீ தான்ப்பா பாப்பா. அவன் பாப்பாவா? என்ன பண்ணலாம் ஐடியா கொடுங்க. எலெக்ஷன்லாம் வச்சுட்டாங்க. நாம முட்டாள அறிவாளியா? மக்கள் முட்டாள வச்சுக்கலாம் தானே. படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, நமக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி. எக்ஸாம் சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஆளும் நம்ம அறிவாளி சொன்னோம், முட்டாள சொன்னோம். நம்ம அறிவாளி வச்சுட்டா ஓகே. இன்ட்ரெஸ்ட் இந்தியாவில் கம்மி தானே. கமல் அடித்தா வந்து நம்மளை வந்து பேரஸ் பண்ணி போட்டு வாங்கலாம் தானே. வச்சுக்க ஒரு ஆளுக்கு. எலெக்ஷன் வச்சா கூட இப்போ எலெக்ஷன் வச்சு ஒரு ஆள் சூஸ் பண்ணியாச்சு. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம், தப்பா எடுக்கல. எம்எல்ஏ ஊட்டி. ஓகே. வேற இதை தடுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு பவர் உண்டு. யாருன்னு யோசிச்சு, ஒரு ஆளுக்கு பவர் உண்டு. பிரசிடென்ட்ல டபிள்யூபிஎஸ் இந்தியாவில் பார்லிமெண்ட் தான் சட்டமே போட்டுச்சு. ஜட்ஜுக்கு தான் பவர் உண்டு. ஓகேவா? ஜுடிஷியரி இருக்குல்ல, ஜுடிஷியரிக்கு தான் பவர் உண்டு. ஓகேவா? அப்போது ஒரு பிரைம் மினிஸ்டர் நினைச்சாருன்னா அவர்கிட்ட மெஜாரிட்டி இருக்கும்ல, ஒரு லா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அவர் என்ன சொல்லுவார், லா கொண்டு வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, திஸ் லா படி அவனை அரெஸ்ட் பண்ணுற சொல்லிடலாம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம யார் ஜுடிஷியரி சொல்லுது, இதை மட்டும் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு லா கொண்டு வந்தீங்கல்ல, அந்த லா வந்து கரெக்டாக இருக்கா,
மக்களுக்கு நீதியாக இருக்குதா, ரீசனபிளாக இருக்கா, என்னவா இருக்கா, ரீசனபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அதாவது பார்லிமெண்ட் கூட ஒரு லா போட்டல, அந்த லாவில் நீ என்ன ப்ராசஸ் என்ன பண்ண நான் அதையும் செக் பண்ணுவேன்னு சொல்கிறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. புரிஞ்சா இல்லை மக்களே? கவனிங்களேன். அப்புறம் எடுத்துக்கலாம். நான் 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். ஓகே, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. எது வந்து மக்களுக்கு சேஃப்கார்டு அதிகம்? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. காரணம் என்னது? இதில் இருந்துச்சுன்னா எந்த லா வேணால் போட்டுக்கிட்டு அந்த லா படி நம்ம என்ன பண்ணலாம். ஆனால் இதில் லா போட்டால் கூட ஜுடிஷியல் என்ன பண்ணும்? இந்தியாவில் இருக்கிறது வந்து இது கிடையாது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ப்ராசஸ்னா நீ பார்லிமெண்ட்டுக்குள்ள சட்டத்தை போட்டல, என்ன ப்ராசஸில் போட்டேன், என்ன காரணத்துக்கு போட்டேன் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களோட ரீசன் எனக்கு என்ன பண்ணுவேன், டெஸ்ட் பண்ணுவேன் சொல்கிறது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அப்போ இது யாருக்கு அதிகமான பவர் தருது? இந்த லா தருது இல்லை, யாருக்கு பவர் படிக்குது? இந்தியாவில் இருக்குது, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குது. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, டவுட் இருந்தால் கேளு. ஒரு பார்லிமெண்ட் லாலாம் போடுறாங்க, அந்த ஜுடிஷியலுக்கும் அந்த பார்லிமெண்ட்டுக்கும் லா உருவாக்கணும். அவங்க நினச்சா அது பார்லிமெண்ட் நினச்சாவா? மெஜாரிட்டி வேணும். மெஜாரிட்டினா அவங்க எடுக்கலாம், மெஜாரிட்டி இருந்தால் எடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி சில டைம் மெஜாரிட்டி ஃபுல்லாக அவங்களே இருந்தாங்கன்னா மோடிக்கு வரும் மெஜாரிட்டி அதிகம். ஓகே, யாரா படிங்க, நீ படிக்கிறது. ஓகே, அப்படின்னு அர்த்தம். ஒரு லாவை உருவாக்குறது கிடையாது, அந்த லாவை நீ எப்படி உருவாக்குறது, அந்த ப்ராசஸ் சரியா, அது ரீசனபிளாக இருக்கா, அது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸாக இருக்கான்னு அர்த்தம். புரியுது சார்? என்ன ஜஸ்டிஸாக இருக்குன்னு அர்த்தம்? அதாவது அப்படின்னு அர்த்தம், நான் கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், இது வந்து மக்களுக்கு விரோதமான சட்டமா இல்லையா அப்படின்றது இயற்கையாக இருக்கும்ல, நம்ம அறிவு வச்சு அதை வச்சு நல்லா யோசிச்சு தான் பண்ண முடியும், தீர்ப்பு தர முடியும். யார் தருவா? ஜுடிஷியல். ஓகேவா? எந்த கண்ட்ரியில் கவனிங்க, எந்த கண்ட்ரியில் கான்ஸ்டியூஷனிசம் இருக்கோ அங்கே வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? இது படிங்களா? இதை படிங்க. படிப்பா. பீப்புள்ஸ் ரைட்ஸ் இருக்கா? அப்போ பீப்புள்ஸ் ரைட்ஸை பாதுகாக்கிறது நம்ம இந்தியாவில் ஸ்டேட்டா ஜுடிஷியரியா? அது புரிஞ்சுல? ஏன் ஜுடிஷியரி போகிறதுன்னு தெரியுமா? ஏன் ஜுடிஷியரி போகிறது? இதுக்கு ஏன் போகிற தரல? நான் இந்தியாவில் வந்து பீப்புள் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, கான்ஸ்டியூஷனலிசம். ஓகே, நாளைக்கு ஒருவேளை ஜுடிஷியரி தூக்கிட்டாங்க வச்சுக்கலாம். ஜுடிஷியரி தூக்கிட்டாங்கன்னா இந்தியாவில் கான்ஸ்டியூஷனிசம் இருக்குமா? இருக்காது. அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்குறேன், யார் கேட்கலாம்? நீ ட்ரை பண்ணுறியா? கான்ஸ்டிடியூஷனலிசம் என்ன சொன்னாங்க? கான்ஸ்டிடியூஷனலிசம் என்ன சொன்னேன்? பார்த்து சொல்லு. கான்ஸ்டிடியூஷனலிசம் என்ன சொன்னாங்க? ரூல் ஆஃப் லா சொன்னாங்கல்ல. எல்லா ஸ்டேட்டுமே ரூல் ஆஃப் லா நடக்குதா இல்லையா செக் பண்ணுறது யார் தேவை? ஜுடிஷியரி தேவை. ஜுடிஷியரியை தூக்கிட்டுனா இந்த ரூல் ஆஃப் லா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க யாரும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கான்ஸ்டியூஷன் ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அப்போ எந்த கண்ட்ரியில் கான்ஸ்டியூஷன் அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரியில் பவர் யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஜுடிஷியரி ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்தியாவில் யாருக்கு பவர் அதிகம்? ஜுடிஷியரி. காரணம் ஏன்? இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் இருக்குது, அந்த ரூல்ஸை பாதுகாத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அந்த ரூல்ஸை பார்த்துட்டு ஸ்டேட்டுக்கிட்டே கொடுத்தா நான் என்ன பண்ணுவாங்க? மாற்றிடுவோம். அதுதானே அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கும். ஓகேவா? கவனிங்களேன், இது வரைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு? உன் பேர் மாறிச்சா? தீனா. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், என்ன பண்ண போகிறேன்?
ஃபஸ்ட் பிளேஸ் சொல்கிறேன் அவங்க கவனிச்சுக்கணும். ஓகே சரி. உலகத்தில் இருக்கும் எல்லா லாவையும் 2 வகையாக பிரிக்க முடியும். எல்லா கண்ட்ரியுமே நீங்கள் எந்த கண்ட்ரியில் பார்த்தாலுமே இந்த கண்ட்ரியில் ஒரு சட்டங்கள் இருக்குன்னா ஒன்று ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லாவர், இன்னொன்று டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கும். இந்தியாவில் எது இருக்குது? Due process of law. ஏன்னா இந்தியாவில் என்ன இருக்குது? கான்ஸ்டிடியூஷனிசம் இருக்குது. வேறு எந்த கண்ட்ரியில் கான்ஸ்டியூஷன் இருக்குது சொன்னாங்க? Yes. யூஎஸ் என்ன இருக்குன்னு அர்த்தம்? டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு அர்த்தம். இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், ட்ரை பண்ணுங்கள், வேறு கேட்கலாம். ஆன்சர் பண்ணுறியா? குடிச்சியா? கேட்கலாமா? கான்ஃபிடென்ட்? சரி சொல்லு. ஆயிடும் ஆயிடும் வந்து உட்காரியா? ஆஃப்லைனில் போட்டுனா அதுதான். நல்ல கொஸ்டின். என்ன கொஸ்டின் தான் சொல்கிறேன் புரிய மாதிரி உதவி கேட்கணும். இல்லை யாரே ஒரு நான் வர இந்த சைடு பாருங்க. இப்படி பண்ணுறேன் இல்லையா? ஓகே. பார்லிமெண்ட் இருக்குல்ல, கவனிங்க, நான் நடத்துகிற எதுவுமே புக்கில் இருக்காது. உங்கள் புக்கில் இந்தியன் லட்சுமிகாந்த் இருக்குல்ல, லட்சுமிகாந்த் புக்லேயுமே இருக்காது. இது கவுன்ஸாக தான் உண்டு. ஓகேவா? அதனால தான் இதை நான் சொல்கிறேன். வேறு ஒன்று மற்றலாம் இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மற்றெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும். இதுதான் அடிப்படை. ஓகே. இப்போது டியூ ப்ராசஸ் நீ ட்ரை பண்ணுறியா? நீ மனசில் ட்ரை பண்ணுவோம். ஓகே. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கிறதால பார்லிமெண்ட்டுக்கு பவர் கம்மி அதிகமாக? கம்மி தானே? உங்களுக்கு ஐடியா வருதா? யாராவது புரிச்சா புரியலையா? புரிஞ்சு தானே? எஸ் சொன்னால் தான் தெரியும், நோ சொன்னால் தான் தெரியும். புரிஞ்சு தானே? கன்ஃபார்ம் தானே? ஓகே. இந்த வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாவரனிட்டி தமிழில் சொல்லுவாங்க, இறையாண்மை சொல்லலாம், இல்லை உச்சபட்ச அதிகாரம் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள், இந்த கிளாஸில் எனக்கு தான் சாவரனிட்டி அதிகம் நான் சொல்கிறேன்னா, இந்த கிளாஸில் எனக்கு தான் அதிகமாக அதிகாரம் அர்த்தம். என்ன யாருமே கேள்வி கேட்கணும்னு அர்த்தம். இது புரிஞ்சா? ஓகே. இப்போ இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குதுல்ல, இது வந்து பார்லிமெண்டோட பவர் குறைக்குதா அதிகமாக்குதா? குறைக்குது. அப்போது பார்லிமெண்ட்டுக்கு என்ன இருக்காது? இருக்காது. இது புரிஞ்சா? ஓகே. ஒருவேளை ஒரு கண்ட்ரியில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவே கிடையாது, பார்லிமெண்ட் எந்த லா போடுதோ இந்த லா சட்டம் அப்படின்னா யாருக்கு பவர் அதிகம்? அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம்? சாவரனிட்டின்னு அர்த்தம். இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், இந்தியாவில் பார்லிமெண்ட்ரி சாவரனிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்கா இல்லையா? இல்லை. இது புரிஞ்சா? எந்த ஊரில் இருக்குது? யூகே இருக்குது. அப்போ யூஎஸ் என்ன இருக்குது? இப்போ யூஎஸ்ஏல பார்லிமெண்ட்ரி சாவரனிட்டி இருக்கான்னு கேட்டால் இல்லை. இது புரிஞ்சா? இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு எழுதிட்டு வாங்க. அக்கா எனக்கு யோசிச்சு இருக்க மாதிரி பாஸ் பண்ணி என்னை ஏமாத்துறியே. புரியலண்ணா? கிளாஸ் முடியும் போது சரி சரி ஓகே. இரணிதா, நாங்கள் படித்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறீதா. நீ என்னென்ன வேர்ட்ஸ் சொல்கிற ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன வேர்ட்ஸ்லாம் படித்தோம்? கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னா ரூல் ஆஃப். ஆனால் ரூல் ஆஃப் லா இருந்தால் மட்டும் பத்தாது, என்ன இருக்கணும்? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கும். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருந்துச்சுன்னா யாருக்கு அதிக பவர்? பவர். யாருக்கு பவர் கம்மி? ஓகே. ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். பார்லிமெண்ட் நினைச்சா ஒரு கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் எல்லா விஷயத்தையுமே ஈஸியாகவே திருத்திடலான்னு சொல்கிறா. அந்த ஊர் என்ன இல்லைன்னு அர்த்தம் புரிஞ்சுல? அதனால தான் நம்ம என்ன படிக்கிறோம்னா மெஜாரிட்டி படிக்கிறோமே. எதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டியில் அமெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் படிக்கலாம். அதை படிக்கலாமா? சாப்பிடலாம். நீங்கள் டெஸ்ட் எழுதிங்களே குவாலிட்டியில், இந்த வார்த்தை படிச்சிருக்கீங்களா சொல்லுங்கள். அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் திருத்தங்கள். எதில் திருத்தங்கள்? கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு குட்டியாக ஒரு புள்ளி மாற்றினா கூட அது பேர் என்னது? அமெண்ட்மெண்ட் தான். ஓகே புரிஞ்சா? சின்னதாக லைட்டாக ஒரு வார்த்தையை எடுத்து மாற்றினா கூட அது பேர் என்னது?
கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒவ்வொரு கண்ட்ரிலையும் மாறும். சில கண்ட்ரியில் கான்ஸ்டியூஷனை திருத்துறதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதும். என்ன மெஜாரிட்டி? சில கண்ட்ரியில் அப்சல்யூட் மெஜாரிட்டி தேவைப்படும். என்ன மெஜாரிட்டி? அப்சல்யூட் மெஜாரிட்டி. சில கண்ட்ரியில் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, நிறைய மெஜாரிட்டி இருக்கு. மெஜாரிட்டினா புரிஞ்சா? ஓகே. 10ல் எத்தனை பேர் சொன்ன மெஜாரிட்டி? புரிஞ்சுல? இந்த மெஜாரிட்டி இப்போ ஏன் முக்கியம் தெரியுதா? இந்தியாவில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மட்டும்தான் இருக்குன்னா அது மக்களுக்கு ஆபத்தா இல்லை என்னது? ஏன்? ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டேட்டில் பார்லிமெண்ட்டில் அந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, இப்போ மோடி கவர்மெண்ட் இருக்கா, ஒருவேளை ஃபியூச்சரில் இன்னும் ஒரு ஹிட்லர் விரோத ஆள் விட்டாருன்னா ஈஸியாக மாற்றி போயிட்டே இருக்கலாம். ஓகே. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுருக்குன்னா இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா சில விஷயத்தை சிம்பிளாகவே திருத்தலாம், சில விஷயத்த கஷ்டப்பட்டு திருத்துற மாதிரி இருக்கும். இதெல்லாம் படிச்சது இதெல்லாம் எல்லாமே. ஓகே. அப்போ நீங்களே சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீ ட்ரை பண்ணுறியா? எல்லாருக்குமே பார்லிமெண்ட் தெரியும் தானே? பார்லிமெண்ட் அர்த்தம்? பார்லிமெண்ட்னா என்ன அர்த்தம்? பாராளுமன்றம் தானே? பாராளுமன்றம்னா பார்லிமெண்டோட வேலை தெரியுது உங்களுக்கு? பார்லிமெண்டோட வேலை என்ன? லா உருவாக்குறது. அது புரிஞ்சுல? லாவை உருவாக்குறது, லாவை திருத்துறது, லாவை சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் யார் பண்ணுவா? மொத்தம் எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 3 விஷயம் இருக்கு. இங்கே பாரு, ஜெர்மன் இது எங்கே பாருங்க. எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே அந்த கண்ட்ரி ஒர்க் ஆகிறதுக்கு 3 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், அவங்க தான் வந்து சட்டக்காரம் பண்ணுவாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க. இன்னொருத்தவங்க லெஜிஸ்லேட்டிவ், சட்டத்தை போடுறவங்க, உருவாக்குறவங்க. எக்ஸிக்யூட்டிவ் யாரு? போலீஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே. லெஜிஸ்லேட்டிவ் யாரு? பார்லிமெண்ட், சட்டமன்றம்ல. சட்டமன்றம் இங்கிலீஷ்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேவா? பாராளுமன்றத்துக்கு இங்கிலீஷில் பார்லிமெண்ட். இன்னும் அதெல்லாம் சொன்னாங்க, இந்த சட்டம் கரெக்டாக போட்டுருக்காங்களா செக் பண்ணுறது ஜுடிஷியல். இந்த 3 பேர் இருப்பாங்க. யாராவது இருப்பாங்க? சொல்றியா? சட்டத்தை உருவாக்குறவங்க யாரு? சட்டத்தை உருவாக்குறவங்க. லெஜிஸ்லேட்டிவ். சட்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணுறவங்க லெஜிஸ்லேட்டிவ். சட்டத்தை வந்து அனலைஸ் பண்ணுறவங்க, எல்லா சட்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறவங்க லெஜிஸ்லேட்டிவ். அது சரியாக இருக்கா அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது யாருன்னா ஜுடிஷியல். சட்டத்தை தமிழில் சொல்லுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அமல்படுத்துவது யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ். இப்போ புரிஞ்சா? ஓகே. ஓகே. இப்போ ஒரு சட்டத்தை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா யாரால் கொண்டு வர முடியும்? ஆமாம், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் எத்தனை பேர் இருப்பாங்க? பார்லிமெண்ட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்கள். படிச்சிருப்பீங்களே, சொல்லு பாப்பா. ட்ரை பண்ணு. 545 மேக்ஸிமம் இருக்கலாம். 582 இருக்கலாம் தானே? அப்படின்னாடா இப்போ 545 பேர் இருக்காங்க. ஓகேவா? 2 ஹவுஸ் இருக்கும், லோக்சபா, ராஜ்யசபா. இதில் மக்கள் தேர்ந்தெடுக்காங்கல்ல, எந்த ஹவுஸ் இருப்பாங்க? லோக்சபா. எம்பி எலெக்ஷன் தெரியுமா? என்னடா தெரியும் சொன்னியா? 5 வயசுல. ஓகே. நாம் 3 எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவோம். என்ன எலெக்ஷன் யார் கேட்கலாம்? நீ சொல்றியா? நம்ம எல்லாருமே 3 எலெக்ஷன் ஓட்டு போடுவோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் போடுவோம் எம்பி எலெக்ஷன். எம்பி தேர்ந்தெடுக்குமா? அடுத்து எம்எல்ஏ, அடுத்து பிரசிடென்ட், பஞ்சாயத்து பிரசிடென்ட், பஞ்சாயத்து. அப்போ எல்லா எம்பிஸும் தேர்ந்தெடுக்கிறோம்ல, அவங்க எங்கே உட்காருவாங்க? பார்லிமெண்ட் போடுவாங்க. ஓகேவா? ஒட்டுமொத்த நாட்டுக்குமே சட்டமன்ற இவங்க தான். ஓகேவா? இவங்க எம்எல்ஏ யாரு? அந்த ஸ்டேட்டுக்குள்ளே சட்டத்தை எழுதுறதுக்கு வந்து எம்எல்ஏஸ் வேணும். இவங்க எங்கே உட்காருவாங்க? சட்டமன்றத்தில் உட்காருவாங்க. இது எங்கே உட்காருவாங்க? எங்கே உட்காருவாங்க? நம்ம கூட உட்காருவாங்க. நம்ம கூட உட்காந்து மீட்டிங் நடக்கும். நம்ம தான் முடிவேங்க, நம்ம ஹிட்டிங். எதுக்கு அந்த பாயிண்ட் சொல்ல தெரியுமா? எதுக்கு சொன்ன பாயிண்ட்டு?
என்ன ஓகே. நீங்கள் எல்லாருமே யாரு லெஜிஸ்லேட்டிவ் அதான் சொன்னாங்க. நீங்கள் த்ரீ சொன்னாங்க இப்போ பண்ண போகிறாங்க. ஓகே ஓகே. எம்பினா என்ன எக்ஸ்பான்ஷன்? எம்பினா அப்புறம் புரிஞ்சுல பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? சட்டத்தை மாற்றலாம், புதுசாக உருவாக்கலாம். ஓகே. அந்த மாற்றுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா யாருக்கு போகிற அதிகம்? பார்லிமெண்ட். அப்போ பார்லிமெண்ட் சாவரிட்டி சொல்லலாமா இல்லை பார்லிமெண்ட் சூப்பர்மசி சொல்லலாமா? ரெண்டு வார்த்தை ஓகே. பார்லிமெண்ட் சூப்பர்மசி. ஓகே. இந்தியாவில் பார்லிமெண்ட் சாவரிட்டி இருக்கா இல்லையா? இல்லை. ஓகே. அப்போ என்ன இருக்குது? அப்போ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான் இருக்குது. பார்லிமெண்ட்ரி அதாவது பார்லிமெண்ட் நினைச்சா எல்லா லாஸ்லையும் போட்ட முடியாது. அது ரீசனபிளாக இருக்கணும். யார் செக் பண்ணுவாங்க? கோர்ட் செக் பண்ணுவோம். அதே சமயத்தில் இந்த பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களும் உட்கார மாட்டாங்க. நாம் தேர்ந்தெடுத்து உட்காருவாங்க. நாம் தேர்ந்தெடுக்கிறதால அது என்னது? டெமோக்ரஸி. இல்லை பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. அப்போ பார்லிமெண்ட்டில் உருவாக்குற சட்டங்கள் இருக்குல்ல அது அவங்களாம் உருவாக்கல, நாம் அனுப்புறதால உருவாக்குறாங்களே அதனால் அது பேர் வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. நான் ரெண்டு வார்த்தை எழுதுறேன். இந்த வார்த்தை வந்து டிஃபரன்ஸ் சொல்ல பாருங்க. கவனிங்களா? பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, பார்லிமெண்ட்ரி சாவரிட்டி. இது ஒரு கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி. எந்த கண்ட்ரியில் பவர் அதிகம்? பார்லிமெண்ட்டுக்கு. எக்ஸாம்பிள் எந்த ஊர்? யூகே. ஓகே. அப்போ யூகேல யாருக்கு பவர் கம்மி? பீப்புளுக்கு பவர் கம்மி, ஜுடிஷியரிக்கு கம்மி. இதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. அப்போது பார்லிமெண்ட் நினச்சா எந்த லா வேணால் கொண்டு வந்துடலாம் எங்கே? யூகே. ஆனால் இந்தியாவில் பார்லிமெண்ட் இந்த லா கொண்டு வந்துடலாம். ஆனால் கரெக்டாக செக் பண்ணுறது யாருக்கா? இதுதான் நம்ம இந்தியா. யூஎஸ்ஏ வச்சுக்கலாம், இந்தியா வச்சுக்கலாம். இந்தியாவில் என்ன கிடையாது? பார்லிமெண்ட்ரி சாவரிட்டி கிடையாது. சாவரிட்டினா பார்லிமெண்ட் சட்டம் கூட போட்டது தான். ஆனால் இங்கே என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அப்போ என்ன இருக்குது? வெறும் டெமோக்ரஸி தான் இருக்குது. நம்ம உரிமை கொடுத்ததால இப்போ என்ன பண்ணலாம்? சட்டத்தை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்லேயே போகலாம். ஃபஸ்ட்லேருந்து பாலிட்டி அவள் என்ன அர்த்தம்னா இதை நீங்கள் பிடிச்சிக்கலாம். பாலிட்டியை பாலிட்டிக்ஸ்னு பிடிச்சிக்கலாம். பாலிட்டிக்ஸ் அதுதான் நாங்கள் வர தேவையில்லை. பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு வச்சுக்கலாம். அவள் அர்த்தம் பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா சொன்னால சிஸ்டம்னாலே நிறைய அமைப்பு இருக்குமா? ஓகே. அப்போ இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு பார்த்தோன்னா 3 அமைப்பு இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு படிச்சிருப்பேன். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இதெல்லாம் அமைப்பு. இந்த அமைப்பு பற்றி படிக்கிறது தான் பொலிட்டிக்கல் சிஸ்டம். இது புரிஞ்சா? இந்த அமைப்பில் யார் யாருக்கு என்னென்ன பவர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன படிக்கணும்? கான்ஸ்டியூஷன் படிக்கணும். புரிஞ்சா? நம்மளோட எய்ம் வந்து பாலிட்டி படிக்கிறது. பாலிட்டி படிக்கிறது என்ன அர்த்தம்னா ஒரு கண்ட்ரியோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் படிக்கிறது. சிஸ்டம் நிறையா இருக்குது. எக்கனாமிக் சிஸ்டம், சோஷியல் சிஸ்டம். இப்போ சோஷியல் சிஸ்டத்தில் இருக்கிற அமைப்புலாம் என்ன சொல்லணும்னா ஃபேமிலி, வேறு ஃபேமிலி, ரிலீஜன், கேஸ்ட், இதெல்லாம் ஒவ்வொரு சிஸ்டம் இதெல்லாம் ரன் பண்ணுது. நாம் படிக்கிறது என்ன கிடையாது? சோஷியல் சிஸ்டம் கிடையாது. நான் படிக்கிறதா சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம். அப்போ இந்தியாவோட அரசியல் அமைப்பு, இந்தியாவை இயக்கிறதுக்கான அமைப்பு என்ன அமைப்புனா இருக்குன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸாம்பிள் தான் யார் சொன்னாங்க? லெஜிஸ்லேட்டிவா இது பார்லிமெண்ட், அப்புறம் பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, போலீஸு, கலெக்டர்லாம் வரும். ஜுடிஷியரி கோர்ட்டு. புரிஞ்சா? அப்போ இந்த 3 சிஸ்டம் பற்றி நமக்கு தெரிஞ்சாதான் இந்தியாவில் எதுவும் தெரியும். அது எங்கே போட்டிருக்கு? கான்ஸ்டியூஷன். அப்போ கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சாதான் இந்தியாவோட பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் இருக்கிற பவர் மேப் தெரியும். என்ன மேப்? யாருக்கு என்ன பவர் எல்லாம் தெரியும். இது புரிஞ்சா? ஓகே. சொல்கிறேன். இந்தியாவோட பாலிட்டியை படிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா பொலிட்டிக்கல் சிஸ்டம் படிக்கிறது. அதில் எக்ஸிக்யூட்டிவ் யார், லெஜிஸ்லேட்டிவ் யார் படிச்சுக்கலாம். இப்போது இந்தியாவோட பாலிட்டிக்ஸை படிக்கிறதுன்னு அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள். பாலிட்டிக் தான் இதெல்லாம். பாலிட்டினா அரசியல் அமைப்பு. அமைப்பில் யாருக்கு என்ன அதிகாரம் படிக்கிறது. பாலிட்டிக்ஸை படிக்கிறதுன்னு அர்த்தம். இது வேறு, இது வேறு. இப்போ நான் சொல்கிறேன் போய் பாலிட்டிக்ஸை படி அப்படின்னு அவங்க சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். போய் பாலிட்டி படினா புரிஞ்சா உங்களுக்கு எதை படிக்கணும்? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல். நீங்கள் ஆமாம் சொன்னதான் எடுத்து போவீங்கன்னா அது சொல்லுங்க. ஆமாம் சொல்லணுமா? இன்னும் போய் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா எதை படிக்கணும்? நீங்கள் இதான அரசியல் அமைப்பு. பாலிட்டிக்ஸை படிக்கிறதுனா
நீ சொல்கிறா நீ சொல்லுங்க. இந்தியாவோட பாலிடிக்ஸை படினா என்ன அர்த்தம்? என்ன சொல்லுவேன்? நீ நான் சொல்லிட்டேன். இப்போ இந்தியாவோட பாலிடிக்ஸ் எப்படி சொல்லிட்டேன், நீ எதை படிப்ப? இப்போ கவர்மெண்ட்டோட சிஸ்டம் அமைப்பெல்லாம் படிக்கிறது பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஓகேவா? பாலிடிக்ஸை படினா என்ன அர்த்தம்னா, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறது பாலிடிக்ஸ். ஓகேவா? யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குது, யாருக்கு அதிகாரம் இல்லை, யார் அந்த அதிகாரத்தை எடுத்து போராடுறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது பாலிடிக்ஸ். இது தனி விஷயம். புரியுது சார்? இப்போ ஒரு இந்தியன் பாலிடிக்ஸ்னு நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா, இந்தியன் பாலிடிக்ஸில் யாருக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரம் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது, அந்த அதிகாரம் இல்லாமல் யாருக்கு என்ன கஷ்டப்படுத்துது, அந்த அதிகாரத்தை எடுத்து போராடுறவங்க யார், இது எல்லாத்தையும் படிக்கிறாங்களா, அது என்னது பாலிடிக்ஸ். அப்புறம் படிக்கிறது வராது. ஓகேவா? அதில் பாலிட்டிக்னால இதை வச்சுக்கூடாது, இது வேறு இது வேறு. ஓகேவா? சரி. இப்போ புரிஞ்சா? டெய்லி நான் பாலிடிக்ஸ் பேச போகிறேன் அப்படின்னு நடத்துனா இதுதான் பாலிடிக்ஸ் பேச போகிறேன். இன்றைக்கி ஒரு நியூஸ் இருக்கு வச்சுக்கலாம், ஒரு நியூஸ் வச்சுக்கலாம். இந்த நியூஸ் வச்சு இந்த நியூஸ் யாருக்கு அதிகாரம் தருது, பவரை தருது, யார் அதிகாரத்தை கொடுங்குது, அப்புறம் இந்த அதிகாரத்தை எதிர்த்து யார் போராடுறாங்க, இது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா இந்த நியூஸை பற்றியான பாலிடிக்ஸ் மீது தெரிஞ்சு போச்சு நடத்தும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பவர் எடுத்து போராடுறது நியாயமாக இருக்கா இல்லையா எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஓகே? பவர் இருந்தால் ஜாலியாக இல்லையா? பவர் இருந்தால் ஜாலியாக இல்லையா? ஏன் ஜாலி? ஆமாம். இப்போ நான் உங்களை வந்து திட்டுறதுக்கு என்ன தேவை? பவர் தான் தேவை. ஸோ பவர் இருந்தால் தான் டாமினேட் பண்ண முடியும். பவர் இல்லைன்னா அப்ரஸ் ஆகிடும். அப்புறம் அர்த்தம் ஒடுங்கி போய்டும். அப்போ பாலிடிக்ஸை படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் படிக்கும்போது யார் வந்து ஒடுக்குறாங்க, யார் ஒடுக்கப்படுறாங்க, இது ரெண்டுத்தையும் படிக்கிறீங்கன்னா பாலிடிக்ஸ் படிங்க அர்த்தம். அதை படிக்காமல் வேறு சும்மா கதையாக படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே இறங்கல அர்த்தம். இதுக்குள்ளே இறங்கல அர்த்தம். பாலிடிக்ஸ்குள்ளே இறங்கல அர்த்தம். உங்களுக்கு எந்த இஷ்யூ கேட்டாலுமே இந்த இஷ்யூவோட டாமினன்ட் யார், அடிப்படுறது யார், ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா உங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியல அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ அர்த்தம். அதுக்கு முன்னாடி கவனிக்கிறீங்கண்ணே. ஓகே, கவனிச்சா தான் போக முடியும். மைண்ட் ஃபுல்லாக இப்போ உங்கள் மைண்டில் இப்படி பார்த்துக்கண்ணா, இதெல்லாம் மைண்டில் விட்டுருக்கும். யாராக எப்படி யோசிக்கிறா அதே விட்டுருக்கும். ஓகே, இந்த ஃபஸ்ட் எய்திங் தானே. ஓகே, இன்னொன்று வந்து வச்சுக்கலாமா? நீங்கள் சொல்கிறீங்களா? உங்கள் பேர் மீரா தானே? சேம் பழைய கதை தான். படிங்களேன். கான்ஸ்டிடியூஷனலிசம் இந்தியாவில் இருக்குதுன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்து யோசிச்சிங்களா? இந்தியாவில் அவன் சொல்லிட்டா எடுத்துக்கிட்டீங்க. இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். எங்கே இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. யோசிச்சு பார்த்தீங்களா? எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் இருக்குது, எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம். இப்படி யோசிங்க. இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டேட்டோட பவரை குறைக்கும். ஏதோ ஒரு ரூல் இருக்கும், ஏதோ ஒரு ரூல்ஸ். அந்த ரூல் ஸ்டேட்டோட பவரை குறைக்கும், மக்களோட பவர் அதிகமாகும். அந்த மாதிரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்? கான்ஸ்டியூஷன் அர்த்தம். அந்த லைன் நான் பார்த்துருக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் சொன்ன ஆன்சர் தான். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை பார்த்துருக்கீங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட மெயின் எய்ம் என்னென்னா, ஏன்னா அது ஆர்டிக்கல் 14 சொல்லுங்கள். 14 சட்டம் ஓட்டம், ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த பாயிண்ட் சொல்லி ஈக்குவாலிட்டி. 15 என்ன சொல்லுங்கண்ணா? டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, அதானே அது. 16 அது, 17 அது, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிறது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே மக்களோட உரிமை. இதில் வந்து யாரும் கேட்கக்கூடாது, ஸ்டேட் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கை வைக்க ஸ்டேட்டை குறைக்குது. ஓகேவா? அப்போ ஸ்டேட்டோட ஆர்பிட்ரரியை குறைக்குது. அப்போ யாருக்கு பவர் தருது? பீப்புள் பவர் தருது, ஜுடிஷியரிக்கு பவர் தருது. ஓகேவா? ஓகேவா? நான் ஒரு வார்த்தை எழுதுறேன், சொல்லுங்கள். மீரா நீ தான் சொல்லணும். இதுக்கு என்ன மீனிங்? லிபர்ட்டி. அடிப்படை உரிமை நமக்கு லிபர்ட்டி தருதா தரலையா? லிபர்ட்டி தான் வந்து சுதந்திரம், மக்களுக்கு சுதந்திரம் தானே. இந்த எல்லா ஆர்டிக்கலுமே மக்களோட சுதந்திரம். அப்போ என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அப்போ யாரோட சுதந்திரத்தை குறைக்குது? ஓகே, அப்போது
அவங்க நீ சொல்லுப்பா, நீ சொல்றியா? லிபர்ட்டினா அர்த்தம் சொன்னா? லிபர்ட்டினா சுதந்திரப்பா. நான் 3 வார்த்தை இருக்கிறேன். சீமானிசம், சீமான் சொல்றது கேட்க. ஓகேவா? லிபர்ட்டி போட்டேன். இதை அடுத்து இங்கே என்ன பண்ணுறேன்னா லிபரலிசம் போடுறேன். இதுவும் இசம். லிபர்ட்டி மீனிங் தெரியும். என்ன அர்த்தம்? மக்களோட சுதந்திரத்தை பற்றி பேசுகிற இசம்னா லிபரலிசம். இது புரிஞ்சா? இந்த வார்த்தை மீனிங் புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சு தானே? சரி, ஓகே. எது கேட்குறேன்னா, இந்தியாவில் லிபரலிசம் இருக்கா அப்படின்னு கேட்டால், கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு கேட்டால் எக்ஸாம்பிள் எதாவது சொல்லலாம். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லாமான்னு கேட்குறேன். சொல்லாமா? ஏன்னா ஆர்டிகல் 14 8 படிக்கிறீங்களா? இது எல்லாம் யாருக்கு லிபர்ட்டி தருது? மக்களுக்கு லிபர்ட்டி தருது. அப்போ இந்தியாவில் லிபரலிசம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லலாம். ஓகேவா? நான் சொல்கிறேன், இந்தியா இஸ் ஏ லிபரல் கண்ட்ரி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ஏன் ட்ரூனா, இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் ஆர்டிகல் 32 இருக்குது. ஆர்டிகல் 32 அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகிடுச்சுன்னா எங்கே போகலாம்? சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் தரலாம். அப்போது அவ்வளோ பவர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்தியா என்ன இருக்குது? லிபரலிசம்னு அர்த்தம். ஓகேவா பாப்பா? மீரா, இந்தியாவோட கான்ஸ்டியூஷனில் லிபரலிசம் இருக்கா? லிபரலிசம் மீனிங் என்ன? மக்களுக்கு தனக்கு தேவையான இண்டிவிஜுவல் என்னென்ன பண்ணிக்கலாம். எதில் இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் லிபரலிசம் இருக்குது. அந்த லிபரலைஸை பாதுகாக்கிறது வந்து ஸ்டேட்டா ஜுடிஷியரியா? எதை பார்த்து பாதுகாக்குது? கான்ஸ்டியூஷனை பார்த்து. அப்போ இந்தியாவில் லிபரலிசம் இருக்குது. அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணம் வந்து கான்ஸ்டியூஷனை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. அதனால் கான்ஸ்டியூஷனலிசம் சொல்கிற புரியுது சார்? ஃபாஸ்ட்டாக எழுதிக்கங்க. கவனிங்களா? ஆர்டிக்கல் 32 எய்ம் என்ன சொன்னாரு? உங்களோட ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமை இருக்குல்ல, 14, 15, 16, 17, அது ஏதாவது வயலேட் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். இது இல்லைன்னா என்ன ஆகும்? கேஸ் போட முடியாதுல்ல. அப்போ என்ன இருக்காது? லிபர்ட்டி இருக்காது. ஓகே, அப்போ லிபரலிசம் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதுன்னா கோர்ட்டுக்கு போகிற பவர் தான். ஓகே, அப்போ கோர்ட் இருந்தால் தான் அது இந்தியாவோட லிபரலிசம் இருக்கும். டிபிஎஸ்பி தெரியுமா? டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. தமிழில் சொல்றீங்க? சொல்லு. அரசு நெறிமுறை ஆணாக்கும். அதில் ஏதாவது ஆர்டிகல் சொல்லு பார்க்கலாம். ஆர்டிகல் சொல்லலாம். டிபிஎஸ்பியோட ஆர்டிகல் சொல்லு. டேஷ் டு டேஷ் ஆர்டிகல் சொல்லு ஃபர்ஸ்டா. உங்களுக்கு தெரியுமா? டிபிஎஸ்பி ஆர்டிகல் தெரியுமா? படிச்சிருப்பீங்களா? 6th புக்கில் இருக்குமா? நீ சொல்றியா? நீ சொல்ற. அசாலிது சோபோத்ரே நீ சொல்லு. ஜெய் தெரியுமா? நம்பி எழுதலாமா? பார்ட் 3 பார்ட் 4 அது பார்ட் 4. இதெல்லாம் யோசிக்காதீங்க, இதெல்லாம் படிச்சுக்கலாம். இது விஷயமே இல்லை. ஓகேவா? இந்த ஆர்டிக்கல் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆர்டிக்கலில் ஏதாவது ஆர்டிக்கல் உங்களுக்கு தெரியுமா? ஒன்று தெரியுமா? 36 51 இருக்கிற ஆர்டிக்கல் நம்பர் கேட்கலான்னு 38 ஏதோ ஒன்று. ஒரு ஆர்டிக்கலுக்கு மீனிங் தெரியுமா? யாருக்கு தெரியும்? திரும்ப ஏதாவது சொல்கிறேன். 45 சொல்லு. புரியல. எஜுகேஷனுக்கு தரணும். 46 எஸ்சிஎஸ்டிக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஓகே, 44 அந்த நிறையா இருக்குது. ஓகேவா? இதில் இருக்கிற எல்லா அதிகாரமும் சசி இப்போ சொன்னல சொல்ல அடிப்படை உரிமை ஆர்டிகல் நல்ல அடிப்படை உரிமைகள். ஆர்டிகல் 12 to 80 அது ரைட் டு ஈக்வாலிட்டி மட்டும்தான். அது 14 to 18. ஓகே, அதோடைய இந்த பவர் யாருக்கு? பீப்புளுக்கு. 36 to 51 இருக்குல்ல, இந்த பவர் யாருக்குன்னா ஸ்டேட்டுக்கு பவர். இந்த பவர் ஸ்டேட்டுக்கு அதிகமான பவர் தர்றது. இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கேன். ஓகே, நான் யோசிக்கிறேன் நாளைக்கு வந்து எல்லா கேர்ள்ஸுக்கும் வந்து பைக்கு தரணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் நான் எப்படி பண்ணணும்? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தானே, அதான் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஆர்டிக்கலில் ஒரு ஆர்டிக்கல் என்ன பண்ணுறதுன்னா, வீக்கர் செக்ஷனுக்கு பெண்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு லா இருக்கும்.
அப்போ அது என்ன பண்ணுதுன்னா என்னை ஒர்க் பண்ண வைக்குதா, ஆஃப் பண்ணுதா? நான் ஸ்டேட்டு என்னை ஒர்க் பண்ண வைக்குது. அப்போ என்னோட அதிகாரத்தை அதிகமாக்கி தர்றது தான் இது டிபிஎஸ்பி. ஓகேவா? ஆனால் இந்த ஆர்டிக்கல் வந்து வயலேட் ஆகிடுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. என்ன பண்ண முடியாது? அப்போ ஸ்டேட்டுக்கு பவர் குறைஞ்சிச்சுன்னா இல்லை பண்ணணும்னா போக முடியாது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் குறைஞ்சிச்சுன்னா போகலாம். அதான் லிபரலிசம் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஐடி நாளைக்கு மறுபடியும் அடுத்த ஃபஸ்ட்லேருந்து ஜஸ்ட் இம்ப்ரூவ் தான். அதெல்லாம் கவனிக்க விட்டுறாதுங்க. ஃபஸ்ட்டு உங்களை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அடுத்து உங்களுக்கு ஐயோ புரியவில்லை என்று யோசிக்க வேண்டாம். இதை இன்னும் 10 கிளாஸ்க்குலாம் திருப்பி சொல்லி ஒன்று ஆகிடும் நின்றும். ஓகேவா? லாஜிக் புரிஞ்சால் போகும். ஓகே, கவனிங்களேன். இதாக படிங்க. யாராவது லிபரலிசம் படிங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃப்ரீயாக எந்த ஒர்க் கூட பண்ணலாம். யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட்டோட ஓகே. இப்போது நான் ஒரு இண்டிவிஜுவல். ஓகே, எனக்கு ஃப்ரீடம் உண்டு தானே. அப்புறம் என்ன யோசிப்பேன் நான்? எனக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதோ அதெல்லாம் வேற நான் அவாய்ட் பண்ண தான் நான். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு கேஸ்ட்டு இல்லை ரிலீஜியனு எதாவது நிறையா வச்சுங்களேன். எனக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ, இப்போ எல்லாம் மேரேஜ் பண்ணுற ப்ராசஸில் எனக்கு வந்து தாலி கட்டுறது பிடிக்கல, வெட்டி போட ஏதோ ஒரு பிடிக்கல வச்சுக்கலாம். அப்போ நான் இதை வந்து அவாய்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஃப்ரீடம் உண்டா இல்லையா? உண்டு தானே. காரணம் லிபரலிசம் இந்தியாவில் இருக்குது. என்ன இருக்குது? கான்ஸ்டியூஷன் எல்லாமே இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. எல்லாம் இருக்குது. அப்போ இவன் எடுக்கிற முடிவு எதாவது எடுக்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாலி கட்டுறது இருக்கா? தாலி கட்டுறதுன்றது கல்ச்சர் தானே. ரொம்ப நாள் கல்ச்சர் தானே. அப்போ அவன் நினச்சா அந்த கல்ச்சரை மாற்ற முடியும் தானே. அது ஹெல்ப் பண்ணுறது எது? கான்ஸ்டியூஷன் தான். அதில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, அவனுக்கு என்ன தெரியுது? லிபர்ட்டி தெரியுதா? ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுமே சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கல்ச்சர் என்ன ஆகும்? கல்ச்சர் மாறும்ல. லிபரலிசம் தப்பு. கல்ச்சரை மாற்றிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டீங்க. அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு இருக்கிற ஆர்டிகல் 14 ரைட்ஸ் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி அவன் இண்டிவிஜுவல் பிடிச்சவங்க வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படியே வாழ்ந்துகிட்டே இருந்தேன்னா எல்லா கல்ச்சரும் மறைஞ்சு போயிடும். நான் ஃபஸ்ட்டு இந்த கல்ச்சர் தான் முக்கியம். லிபரலிசம் தப்புன்னு சொல்கிற ஒருத்தர் குரூப் இருக்காங்க. ஓகே, நான் முன்னாடி இருந்த கல்ச்சர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க முன்னாடி இருக்கிறவங்க. அவங்க பேர் கன்சர்வேட்டிவ்ஸ். என்னது? ஓகே, இப்போது லிபரலிசத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து காங்கிரஸ் வச்சுக்கலாம். காங்கிரஸ். கன்சர்வேட்டிவ் எக்ஸாம்பிள் பிஜேபி. ஓகேவா? இப்போ நான் படிக்கிறது என்னன்னா ஐடியாலஜிஸ் படிச்சுட்டு இருக்கோம். என்ன ஜீஸ்? ஐடியாலஜிஸ். ஓகே, நல்லா கவனிங்களேன். சில பேருக்கு இது பிடிக்குது. கவனி. சில பேருக்கு லிபரலிசம் பிடிக்குது. இந்தியாவில் இருக்கிற கான்ஸ்டியூஷன். சில பேருக்கு இது பிடிக்குது. இது பிடிக்கிறது ஒரு காரணம் தானே. காரணம் இருக்குமா இருக்காதா? என்ன காரணமாக இருக்கும்? எனக்கு வந்து கல்ச்சர் தான் பிடிக்கும். கல்ச்சரில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு பிடிக்கும் அதை சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதில் வந்து அவனுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கான்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு அங்கே என்ன இருக்குது? பவர் எது இருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு இங்கே இண்டிவிஜுவலாக இருக்கும்போது பவர் அதிகமாக இருக்குது. நான் பின்னாடி போயிட்டுனா எனக்கு பவர் கிடையாது. இல்லை சில பேருக்கு இங்கே நான் இருந்து வாழ்ந்ததில்ல, இங்கே தான் பவராக இருந்தேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா கன்சர்வேட்டிவாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணிருக்கேன்? ஐடியாலஜி. இசம் முடிஞ்சா ஐடியாலஜி. ஓகேவா? இந்த மாதிரி இசம் முடிஞ்சாலே அதை சப்போர்ட் பண்ணுற இப்போ ஒரு குரூப் இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் சொல்ல முடியும். இப்போ நான் கன்சர்வேட்டிவாகவும் இருப்பேன், லிபரலிசம் சொல்ல முடியாது. ஒரு இசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தான் இருக்கும். அதுக்குன்னு சப்போர்ட் பண்ணுற ஒரு குரூப் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கன்சர்வேட்டிவ் குரூப்பை யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா எலைட்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. எலைட்னா அர்த்தம்? எலைட்னா ராஜாக்கள், இந்த டாமினன்ட் பீப்புள்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஒரு சமூகத்தில் நம்ம ஊரில் பார்த்தோன்னா பிராமின்ஸ் வச்சுக்கலாம். யார் வச்சுக்கலாம்? பிராமின்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கல்ச்சர் வந்து அவங்க என்ன ஆகும்? போராகும். ஒவ்வொரு இசமையும் ஒவ்வொரு ஆளுக்கு என்ன பண்ணும்? போராகும். இந்த இசம் யாருக்கு போராக்குது? மிடில் கிளாஸ். என்னது? மிடில் கிளாஸ். இப்போ இந்தியாவில் லிபரலிசம் தரேன். இந்தியாவில் லிபரலிசம் வந்ததுக்கப்புறமும்
லிபரலிசம் அர்த்தம் சுதந்திரமாக இருக்கிறது. லிபரலிசம் வந்ததுக்கு அப்புறமும் இந்தியாவில் பவர் இருக்கா இல்லையா? பூர் இருக்காங்களா இல்லையா? இருக்குல்ல. அப்போ சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த லிபரலிசம் வந்து எனக்கு எதுவுமே யூஸ் ஆகலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன வேணும், பவர் தேவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிசம் பேசுவாங்க. என்ன யூசம்? இது கம்யூனிசம். என்ன அர்த்தம் புரிச்சுல? லிபர்ட்டி இருக்குதா? லிபர்ட்டி அது ஆர்டிகல் 14 வந்து எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறது, எனக்கு பிடிச்ச செஞ்சுக்கிறது, எனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிறது, எனக்கு பிடிச்ச ரிலீஜனை நான் யூஸ் பண்ணிப்பேன், என்னை யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, எனக்கு என்னது நான் எந்த காலேஜ்லையும் ஜாயின் பண்ணிப்பேன், எல்லாம் இருக்கிறதே இல்லை லிபரலிசம். அதை கொஸ்டின் கேட்க முடியாது, ஸ்டேட்டு கொஸ்டின் கேட்க முடியாது. ஓகேவா? ஆனால் இவ்வளோ கொடுத்தாங்க தான், ஆனால் கொடுத்தும் எனக்கு என்ன இருக்குது, பவர்ட்டி இருக்குது. அப்போ ஈக்குவாலிட்டி எனக்கு வரல, அப்போ எனக்கு இது மட்டும் பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லுவாங்க. இதை மோஸ்ட்லி யார் சொல்ல மாட்டாங்கன்னா மிடில் கிளாஸ் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க என்ஜாய் பண்ணி தான் இருப்பாங்க. இதை மோஸ்ட்லி யார் சொல்லுவாங்கன்னா பூராக தான் சொல்லுவாங்க. போர் செக்ஷன், சிம்பிளாக சொல்லணும்னா லேபர் கிளாஸ். புரிஞ்சா? கம்யூனிசம் வேணும் அப்படின்ற உங்களுக்கு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே யார் பவர்? ஊருக்கு தான் பவர். புரிஞ்சா? ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு பவர் இருக்கும், அந்த பவருக்கான மக்கள் இருப்பாங்க. இதில் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் எதை பேசுது? இதை பேசல. ஓகேவா? இதுதான் பேசுது. புரிகிறதா? இதையும் பேசல. இந்தியா இஸ் ஏ லிபரல் டெமோக்ரஸி. என்ன டெமோக்ரஸி? ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனக்கு பிடிச்ச மாதிரி வளர்ந்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சாப்பாடு கிடைக்குதா, வீடு கிடைக்குதா அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி கோர்ட்டுக்கு போகிறதுக்குலாம் இல்லை. உன் ஃப்ரீடம் பார்த்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு சாப்பாடே கிடைக்கல அப்படிலாம் என்ன பண்ண முடியாது, நீ கோர்ட்டு போக முடியாது. அப்போ அதுக்கு என்ன வேணும்? கம்யூனிசம் பேசணும் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டே சொல்கிறேன். புரிஞ்சாச்சுங்க? லைட்டாக புரிஞ்சுதான்.